Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஹைதராபாத் டிஷ் ஹலீம் எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். இதை பாப்புலர்னு சொல்கிறத விட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி கூட சொல்லலாம். அரபிக் கண்ட்ரீஸில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. அங்கே வந்து இது ஹரீஸ்னு சொல்லுவாங்க. ஹரீஸ்க்கும் ஹலீம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹரீஸை வந்து அரபிக் கண்ட்ரீஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக கோதுமை முழு கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, அது கூட மட்டனை சேர்த்து வேக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் ஹரீஸ். இதே ஹலீம் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஹைதராபாத்தில் இப்போ கோதுமை கூட கொஞ்சம் பல்சஸ்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசியாக செய்கிறது தான் இந்த ஹலீம். இந்த ஹலீமை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இது எங்கேயுமே கிடைக்காது. இது சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஹைதராபாத்துக்கு தான் போகணும். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஹலீம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் எப்படி ரமதான் டைமில் நோன்பு கஞ்சி எப்படி ஃபேமஸோ, அதே மாதிரி ஹைதராபாத்தில் இந்த ஹலீம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது ட்ரெடிஷ்னலாக இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃபயர்லேயே வச்சு குக் பண்ணுவாங்க. எப்படியோ ஒரு 8 மணி நேரமாவது டைம் எடுக்கும். பட் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி இந்த ஹலீமை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு முழு கோதுமை, இதை வந்து கிராம் வைஸில் பார்த்தா ஒரு 200 கிராம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உடச்ச கோதுமை கிடச்சா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோதுமையை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகி வரும். அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ஹலீம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டே இந்த கோதுமையை ஊற வச்சுருங்க. ஒரு 2 முதல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலைல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து கரெக்டாக நல்லா ஊறியிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கோதுமை கூட சேர்த்து பாயில் பண்ணுறதுக்காக சில பருப்பு வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பருப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. சில பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கோதுமை கூட இந்த எல்லா பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுருவாங்க. ரொம்ப நேரம் ஊறும். கோதுமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஊறத்துக்கு. பருப்பு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது குக்கரில் என்ன ஆகுது, அந்த பருப்பு எல்லாமே அடியில் தங்கி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த பருப்பை வந்து நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அந்த டைமில் வாஷ் பண்ணி போட்டால் போதும். நான் என்னென்னலாம் பருப்பு எடுத்திருக்கேன்னா, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மசூர் தால் அதாவது மைசூர் பருப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, நார்மல் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பாதாம், கொஞ்சம் முந்திரி. பாதாம் முந்திரிலாம் ஆப்ஷனல் தான், சேர்த்தா செய்யலாம். பட் இது சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் ஏதாவது ஒரு பருப்பு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இருக்கிற பருப்பை வச்சு நீங்கள் இதை குக் பண்ணலாம். இது வந்து இப்போ யூஸ் பண்ண தேவையில்ல. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் அப்படியே எடுத்து வச்சுக்கிங்க. கோதுமை வந்து நல்லா ஊறிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணுவோம்ல, அப்போ வந்து ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணி அது கூட போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணுறத விட எலும்போட கூட கொஞ்சம் கொழுப்போட இந்த மட்டன் இதில் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மட்டனை வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி எடுத்துடலாம். டைரெக்டாக நீங்கள் அப்படியே கூட குக் பண்ணலாம். பட் மேரினேஷன் பண்ணி குக் பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில் என்னெல்லாம் சேர்க்குறேன்னா, ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தயிர் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வெளியே விற்கும் பார்த்தீங்களா கரம் மசாலா, அது போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் அதை போட்டுக்குங்க. என்கிட்ட இல்லாததால் அதை போடலை. ஒரு 1/2 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டே நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன். கோதுமை ஒரு பக்கம் நான் ஊற வச்சுட்டேன். இன்னொரு சைடு அந்த பருப்பெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஃப்ரைடு ஆனியன்ஸ் தேவை. அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம 1 டே பிஃபோராக ரெடி பண்ணி வைக்கும்போது மறுநாள் நம்மளுக்கு ஹலீம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹலீம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபைனலாக இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வெங்காயத்தோட கலரு நல்ல ஒரு ப்ரவுன் கலரா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாரி ஒரு ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆன உடனே வெளிய எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுறாதீங்க. அப்புறம் கருகிடும். அந்த டேஸ்ட்டே வேற மாரி ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடு ஆனியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா, ஒண்ணு எடுத்து ஜஸ்ட்டு நீங்க கையால உடைச்சு பார்த்தாலே உங்களுக்கு உடையும். அந்த அளவுக்கு நல்லா கிரிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த வெங்காயத்த ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு ஜிப்லாக் கவர் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஹலீம்க்கு மட்டும் இல்ல, கீ ரைஸு, பிரியாணி அதெல்லாம் செய்யும்போது கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டே இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது வேலை நம்மளுக்கு ஈஸியா முடியும். இப்போ சேம் அதே எண்ணெயில நான் கொஞ்சமா முந்திரி பருப்ப போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்காகன்னா, ஃபைனலா நம்ம ஹலீம்க்கு கார்னிஷிங் பண்ணும்போது, இந்த ஃப்ரைடு அந்த முந்திரி பருப்ப போட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது, சாப்பிடுறதுக்கு நல்லா கிரிஸ்பியா நல்லாருக்கும். நான் அதையும் இப்ப ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாரி அந்த ஹலீம் ரெடி பண்ணும்போது, ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த மாரி ப்ரிப்பரேஷன் பண்ணி செய்யும்போது, ரொம்ப நம்மளுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும். ரொம்ப நம்மளுக்கு டைம் எடுக்காது உங்களுக்கு. இப்ப மறுநாள் நான் இந்த மட்டன வந்து வேக வைக்க போறேன். அதுக்காக நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். ஸோ குக்கர்ல எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இந்த எண்ணெய் எந்த எண்ணெய்னா, நான் ஃப்ரை பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது போட்டுட்டு நம்ம இப்ப மட்டன போட்டுடலாம் இதுல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க தாளிக்கும்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் முழுசா அப்படியே கூட போடலாம். பட் நான் அப்படி போடாம பவுடர் பண்ணி நான் போட்டுட்டேன். அ முழுசா போடுறத விட பவுடர் பண்ணி போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு வாயில கடிப்படாம இருக்கும். பவுடர் பண்ணி நீங்க போடும்போது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மட்டன போட்டாச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த ஆனியன்ஸ் அதில பாதி அளவுக்கு நான் இதில எடுத்து போட்டுட்டேன். இது கூடயே போட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதில தண்ணிய சேர்த்துக்கலாம். தண்ணிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாவே நீங்க சேர்த்துக்குங்க. ஏன்னா, மட்டன் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரணும். இந்த ஹலீம பொறுத்தவரைக்கும் மட்டன் ப்ளஸ் அந்த கோதுமை, அந்த பல்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வெந்து வரணும். அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ, நான் தண்ணிய கொஞ்சம் அதிகமாவே நான் சேர்த்துட்டேன். இந்த டைம்ல சால்ட் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. சால்ட் கம்மியா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம குக்கர்ல மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு விசில் வரட்டும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விடுங்க. ஒரு விசில் வந்த உடனே கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எனக்கு ஒரு விசில் வருது. இப்போ நான் கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டேன். இது அப்படியே 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் அது தானாவே ரிலீஸ் ஆயிட்டு போட்டும். அதுக்கப்புறமா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்போ வந்து கரெக்ட்டா உங்களுக்கு மட்டன் வெந்து வந்திருக்கும். ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்ப பாருங்க அந்த ப்ரெஷர் சுத்தமா இல்ல. இப்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த எண்ணெய்லாம் உங்களுக்கு தனியா மேல மிதக்கும். நீங்க அப்போ உடனே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கரண்டியால கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கங்க. எதுக்காக நான் இத எடுக்கிறேன்னா, ஹலீம வந்து ஃபைனலா நம்ம கார்னிஷிங் பண்ணும்போது, இந்த எண்ணெய் போட்டு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது டைரக்ட்டா நம்ம எடுக்காம அப்படியே நம்ம ஹலீம் குக் பண்ணிட்டோம்னா, அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆயி போயிடும். இல்ல வேணாம், இந்த எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலா ஃபைனலா கொஞ்சமா நெய் இருக்கு பார்த்தீங்களா, அது போட்டு கூட நீங்க கார்னிஷிங் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மட்டன்லேருந்து நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த மட்டன மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சுக்கிங்க. இந்த சூப் வந்து அப்படியே இருக்கட்டும். இது ஃபைனலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மட்டன மட்டும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கிங்க. இந்த ஹலீம் ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமான டேஸ்ட்டு குடுக்குறது, இந்த மட்டன் வந்து கம்ப்ளீட்டா நல்லா குக் ஆகணும். எந்த அளவுக்கு குக் ஆகணும்னா, நான் உங்களுக்கு ஒண்ணு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி எடுத்தாலே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா பஞ்சு மாரி அப்படியே பிச்சு வரணும். அந்த அளவுக்கு குக் ஆகணும். இந்த 1 மணி நேரம் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வேக வச்சாலே நல்லா உங்களுக்கு வெந்து வரும். இப்ப இந்த மட்டன வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுக்க போறோம். நம்ம வீட்ல பருப்பு கடையறதுக்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா, மத்து. அத வச்சு நல்லா இந்த மாரி மேஷ் பண்ணி எடுத்துருங்க. சுத்தமா அந்த மட்டன் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. நடுவுல இது மாரி ஏதாவது எலும்புலாம் இருந்துச்சுன்னா, எலும்பு எதுவுமே இல்லாம பார்த்துக்கங்க. தனியா எடுத்துருங்க எலும்பு எல்லாத்தையும். இந்த மாரி கம்ப்ளீட்டா நல்லா சாஃப்ட்டா மசிச்சு எடுத்துக்கங்க. சுத்தமா அந்த மட்டன் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. ஒரு வேள உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் குடுத்து எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கரெக்ட்டா மேஷ் ஆயி வரும்.
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கோதுமை ப்ளஸ் அந்த பல்சஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். நைட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அந்த கோதுமை, மறுநாள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒன்று எடுத்து கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கோதுமை நசுங்கி வரும். அந்த அளவுக்கு கோதுமை நல்லா ஊறணும். இந்த மாதிரி ஊறினா தான் நம்ம பாயில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வெந்து வரும். ஸோ அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹலீமில். அந்த கோதுமையில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு நான் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பருப்பு, அது எல்லாத்தையும் ஒரு 3, 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக சேர்க்காதீங்க. அப்புறமா உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ நிறையவே தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா இது வெந்து வரணும். எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. குக்கர் மூடி போட்டு விசில் விடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த உடனே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 45 நிமிஷம் கழிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதும் சரி, இந்த கோதுமை, இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும் போதும் சரி, கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்து வேக வைங்க. ஏன்னா எனக்கு கரெக்டாக இந்த மட்டனுக்கு 1 மணி நேரம் டைம் எடுத்துச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இந்த பருப்பு வேகிறதுக்கு 45 நிமிஷம் கரெக்டாக டைம் எடுத்துச்சு. இந்த 2 டைமிங்கும் பர்ஃபெக்டாக எனக்கு வெந்து வந்துச்சு. அதனால் நீங்கள் டைம் பார்த்துக்குங்க. டைம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிங்க. அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரெடியாகி வரும். குக்கரில் இருக்க அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இப்போது இதை மசிச்சு எடுக்கணும் இந்த பருப்பை. அந்த பருப்பு அந்த கோதுமைலாம் சுத்தமாக உங்களுக்கு தெரியவே கூடாது. மத்து மூலமாக அந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுக்க முடியும்னா நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம மத்தால கடைஞ்சி வரதை விட மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்கும்போது ஹலீம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரீமியாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த பேனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதில் மாற்றிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹலீம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பெரிய கடாயில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அந்த அரைச்சி எடுத்த எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த மட்டன் சூப்பு அதையும் சேர்த்துக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருந்த இந்த மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கிங்க. ஒருவேளை கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. பட் நான் வந்து அந்த மட்டனில் போட்ட அந்த சால்ட்டு ப்ளஸ் இந்த பருப்பில் போட்ட சால்ட் இந்த சால்ட்டே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். நான் இதை டோட்டலாக ஒரு 25 நிமிஷம் வச்சு குக் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் இதில் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த நூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. மட்டன் வேகத்துக்கு ஒரு 1 ஹாரு, இந்த பருப்பு வேகத்துக்கு ஒரு 45 நிமிஷம், இந்த ஃபைனல் ப்ராசஸ்க்கு ஒரு 25 நிமிஷம் சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு இந்த அளவுக்கு டைம் எடுத்துச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பண்ணிடாதீங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஹலீமை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சாலும் ஒரு ஒர்த்தியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ட ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தாராளமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். டேஸ்டியான டிஷ் மட்டும் இல்லை, ஒரு கம்ப்ளீட்டான ஹெல்த்தியான டிஷ் கூட இதை சொல்லலாம். இதில் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே செம ஹெல்த்தி தான். ஸோ தாராளமாக இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் சொல்கிற இந்த ப்ரிப்பரேஷன் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நாளைக்கு செய்கிறீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுருங்க. மறுநாள் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்பலாம் கஷ்டம் தெரியாது. அதோடு இல்லாமல் இவ்வளோ ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத ஒரு ரெசிபியை நம்ம வீட்லேயே செஞ்சு நாமளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே உங்களுக்கு தனி தான். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது சைட் டிஷ் இல்லை. இதை நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு.
ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த எலாஸ்டிசிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த நூல் மாரி வரும் உங்களுக்கு. அந்த மட்டனு, அந்த பருப்பு எல்லாம் ஒண்ணோட வந்து நல்லா சேர்ந்து குக் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வரும். இதுதான் இதோட கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேல நீங்க விட்டுட்டீங்கன்னா, அ இன்னும் நல்லா திக்காயிரும். ஏன்னா இது ஆறிட்ட பிறகு இன்னும் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்னால வெயிட் பண்ண முடியல. எப்படா இத டேஸ்ட் பண்ணுவோம் சொல்ட்டு. ஃபைனலி டேஸ்ட் பண்ற டைமும் வந்தாச்சு. ஒரு பவுலுக்கு நான் மாத்திட்டேன். இது நல்லா சூடா இருக்கு. இந்த மாரி சூடா இருக்கும்போதே, நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய். அத வந்து நான் மேல இந்த மாரி போட்டுக்கிறேன். அப்படி எண்ணெய் நீங்க எடுத்து வைக்கலனா, அதுக்கு பதிலா நெய் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ போட்டுக்கலாம். கூடவே அந்த ஃப்ரைடு அ முந்திரிய போட்டுட்டு, ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா அந்த மாரி போட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இந்த ஹலீம வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு, அந்த முந்திரி இதெல்லாம் கூட சேர்த்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது, டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க இத டேஸ்ட் பண்ணதே இல்லன்னா, மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்ப நம்மளுக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஹலீம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சர்வ் பண்ண வேண்டியது தான். இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் செம ஒர்த்தியான ஒரு டிஷ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேஸ்ட் வந்து இது அந்த அளவுக்கு செமையா இருந்தது. இதுவரைக்கும் இத நீங்க ட்ரை பண்ணலன்னா, ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.